Hi, good evening. Welcome மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் த இன்ஃபர்மிட்டிஸ் இன் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறவங்க, இன்றைக்கி புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இப்போ பீகாரில் ரீசெண்டாக நடந்தது. ஸோ ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை காட்டினா நீங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். ஸோ 2003க்கு முன்னாடி ஓட்டர் ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 2003க்கு அப்புறம் நீங்கள் ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி வச்சுருக்கக்கூடியவர்கள் இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ இதை எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வாக்காளர்களை நீக்குறாங்க இவங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தகுதியான வாக்காளர்கள், அதாவது அவங்கள நாங்கள் போலி வாக்காளர்களை வெளியேற்றணும், அதை நாங்கள் கன்சர்ன்டாக அந்த அடிப்படையில் மூவ் பண்ணுறோம். எதிர்க்கட்சிகளுடைய வாதம் என்னமா இருக்குது, ஐயா நீங்கள் ரெக்வயர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்குது. சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது. இது ஹோம் மினிஸ்ட்ரி தான் ஃபாலோ பண்ணும். ஹோம் மினிஸ்ட்ரி தான் கைட்லைன் செட் பண்ணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது, எதிர்க்கட்சிகள் சொல்கிறது, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவானது இந்த 326 பிரகாரம் ஓட்டர் ஹேஸ் டு பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பட் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பிலிம்ஸ் கேள்வியில் பார்த்துருக்கலாம். ஆதார் கார்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆதார் கார்டு இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சுப்ரீம் கோர்ட்டும் அதை வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க, ஆதார் கார்டை அவங்க ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் கேட்குறது கிடையாது. பட் நீங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் முன் ஓட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் ஹேர்டில்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. பியூரோக்ராட்டிக் ஹேர்டில்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி நீங்கள் மக்களை இது பண்ணக்கூடாது, திருப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. முதல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன, ஸோ அதை ஆர்டிக்கல் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1950 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, லோக்சபாவோ ஸ்டேட் அசம்பிளியோ நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவிஷன் பண்ணலாம். இல்லை எனி இயர் ரிவைஸ் பண்ணலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இத்தனை வருடங்களாக நடத்தாத ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சமீபத்தில் முக்கியமாக பீகாரில் ஆரம்பித்து இப்போ எங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகுது, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கோவா, இந்த மாதிரியான மாநிலங்களில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வரது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப்பை ஆராயறதுக்கான ஒரு இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை தான் ரெக்வயர் பண்ணிட்டுன்னு சொல்கிறீங்க. இது எதிர்க்கட்சிகளுடைய வாதம். பட் அது உங்களோட வேலை கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டட் ஒர்க்கர்ஸ், லேபர் பாலிசிஸ், எம்டி ப்ராமிசஸ். ஸோ நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கிறதுல எது அதிகமாக இருக்காங்க, மக்களுடைய பாப்புலேஷன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், ஸோ இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸை அரசாங்கம் ஏற்படுத்தி தருதா, அதாவது மினிமம் வேஜ், அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஸோ இதெல்லாம் அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பாலிசியில் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், ஸோ அவங்க க்ரியேட் பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இந்தியாவோட லேபர் பாலிசி நம்ம எடுக்கும்போது அது எந்த வகையிலும் பலனளிக்கக்கூடியதாக இல்லை. மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற விதத்தில் இருக்கவங்களுக்கு அது சாதகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆத்தர் சொல்கிறாரு, நான் நிறைய இடங்களில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் ஈஸ்டர்ன் இந்தியா பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த வேஜஸ்க்கு, டெய்லி வேஜஸ்க்கு எந்த ஒரு வகையிலையுமே ப்ராவிடென்ட் ஃபண்டோ இல்லை எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸோ இல்லை பெனிஃபிட்ஸோ இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. தே ஆர் வெரி வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இன்சூர்டுமே கிடையாது. உங்களுக்கு எதாவது அங்கே விபத்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கான
அந்த விபத்து ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு நஷ்டஈடு வழங்குறதுக்கு எந்த வகையிலுமே வந்து ஒரு இது கிடையாது, டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒர்க்கிங்கோ அதன் அடிப்படையில் கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே அவசியமாக இருக்குது. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இன்றைக்கி வந்துட்டு கிடையாது. அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவோ விஷயங்கள், ஈஸ்ராம் போர்ட்டல், டிஜிட்டல் ஐடிஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் ட்ரிவன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தும் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, எதெல்லாம் லேபர் லாஸில் ஒரு ஒர்க்கருக்கு அவசியமாக இருக்கோ அது இங்கே கிடைக்காம இருக்குது. முக்கியமாக வந்துட்டு ஆர்டிகல் 14, 16, 23 வந்துட்டு ஃபோர்ஸ்டு லேபர் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் 16 பற்றி பேசியிருப்பாங்க. 14 வந்துட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு என்ன அவசியமாக தேவைப்படுதோ, மினிமம் வேஜ், ஹைஜீன், சானிடேஷன், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி, இதெல்லாமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்து பாலிசியில் நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய புவர் லேபர் கண்டிஷன்ஸை இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அரசாங்கம் ஒருங்கிணைந்து ஒரு ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு க்ரியேட் பண்ணும். விமனுடைய பார்ட்டிசிபேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த இடத்துல ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இதை எலிமினேட் பண்ணும். அதாவது எதெல்லாமே வந்து ஒர்க்கர்ஸுடைய இதை பாதிக்குதோ, மனநிலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாலிசி பேசிஸில் இவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ராம் சக்தி நிதி 2025 ப்ராஜெக்ட், ஸோ ஃப்யூச்சர் ரெடி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து போதாது, இன்னும் அவசியமான வந்து ஒரு வித்தவுட் காங்க்ரீட் ஃபண்டிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது வெறும் வாய் வழியாக இருக்குமே தவிர ஆக்ஷன்ஸில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பராக, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்துட்டு ஓஇசிடி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த ஓஇசிடிலையும் இந்தியா மெம்பரா. அப்புறம் டிபிஎஸ்பி ஆர்டிகல் 41 பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ த ப்ராப்ளம் வித் வேன்ஸ் கன்வர்ஷன் விஷ். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட், அமெரிக்காவோடைய வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருப்பார்னா, தன்னுடைய மனைவி ஹிந்து ஒய்ஃப் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்டட் லீடர்ஸ் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமானது ரிலீஜியஸ் எஜெண்டா இதெல்லாமே வந்து உள்ளே கொண்டு வருது. ஸோ அங்கே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்டு நெகட்டிவ் செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் எப்பயுமே வந்து ரிலீஜனில் இன்டர்ஃபியர் பண்ணாதது தான் வெஸ்ட் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறது. இந்தியாவில் பாசிட்டிவ் செக்குலரிசம், ஸ்டேட் வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், இந்த 3 விஷயம் வயலேட் ஆகும்போது ஸ்டேட் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் செக்குலரிசம் அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே ஸ்டேட் பவரும் ரிலீஜனும் மிக்ஸ் ஆகாது. பட் இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிக்சிங் ஆஃப் ரிலீஜன் அண்ட் ஸ்டேட் பவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள், ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, அந்த ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அது கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக, ஸோ நீங்கள் கிறிஸ்டியன் ரிவைவல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஜேடி வேன்ஸ் அந்த வைஸ் பிரசிடெண்ட், ஸோ இது மற்ற மதங்களை வந்து என்னாகும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது அதில் வந்து அவங்க ஸ்டேட் ரிலீஜன் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டஸ் நாட் எஸ்டாப்ளிஷ் அ ஸ்டேட் ரிலீஜன். ஏன்னா அங்கே வந்து முக்கியத்துவம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. எந்த வகையிலையுமே அவங்க வந்துட்டு ஸ்டேட்டையும் சர்ச்சையும் ஒன்றா சேர்த்துறது கிடையவே கிடையாது. அவங்க அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காஸ் ரிபெலியன் வாஸ் நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் மொனார்கி பட் அகெயின்ஸ்ட் தியோக்ரட்டிக் அத்தாரிட்டி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் மேடிசன், ஜெஃபர்சன் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது, ஐயா எந்த வகையிலையும் ரிலீஜன் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டேட்டோட மிக்ஸ் ஆகக்கூடாது. அவங்க வந்து கடவுளை யூஎஸோடைய கான்ஸ்டியூஷன்லேயும் மென்ஷன் பண்ண கிடையாது.
ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ faith is not the problem. Christianity, like every major faith, can inspire compassion, justice and humility. But when it becomes an instrument of governance, it betrays those very principles. ஸோ நீ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற, உன்னுடைய நம்பிக்கைன்னு ஃபாலோ பண்ணுற, அதை அடுத்தவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக நம்ம மேலோட்டமாக பார்த்தா போதும். ஸோ ஃபிஷிங் ட்ரபிள்ஸ். இந்தியா மஸ்ட் பெர்சுவேட் இட்ஸ் ஃபிஷர்மேன் டு கிவ் அப் ட்ராலிங், பாட்டம் ட்ராலிங். ஸோ பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வகையான ஒரு நெட்டு, இது யூட்டிலைஸ் இந்த நெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால ஒரு கோன் ஷேப்டில் இருக்கும். ஏற்கனவே நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன். இது வந்து ஷாலோ வாட்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டம் ட்ராலர்ஸை யூஸ் பண்ணி நிறைய மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களையும் ஹேபிட்டட்ஸ் அதையும் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டம் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இது முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த கோஸ்டல் ஏரியாஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு பாட்டம் ட்வெல்லிங்னு சொல்லுவாங்க. ஷ்ரிம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஓவர் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்கும். ஸோ ரீப்ரொடியூஸ் ரேட்டை தாண்டி இவன் அதிகமாக ஃபிஷிங் பண்ணும்போது அந்த இடத்துல மீன்கள் கிடைக்கிறதே கஷ்டமாகும். ஸோ இந்த மெக்கனைஸ்டு பாட்டம் ட்ராலர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால ஃபிஷர்மேன்ஸ்க்கு இடையில் வந்துட்டு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற அந்த மெக்கானிசமை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து பிரச்சனை ஏற்படுது. ஸோ கவர்மெண்ட்டும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அரௌண்ட் ஏப்ரல், மே, ஜூன் இந்த நேரங்கள்லாம் வந்துட்டு ப்ரீடிங் டைம் அப்படிங்கிறதுனால, ஃபிஷ்ஷோடைய ப்ரீடிங் டைம் அப்படிங்கிறதுனால சீசனல் பேன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, விச் ஹாஸ் அ லாங் கோஸ்ட் லைன் அரௌண்ட் 1076 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, சென்னை இந்த மாதிரியான மாவட்டங்களில் ட்ரால் ஃபிஷிங் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனில், பாக் பேல இங்கெல்லாம் வந்துட்டு இந்தியா ஸ்ரீலங்கா ஃபிஷிங் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இல்லீகலாக வந்து ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ட்ராலர்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய சீபெட்ஸையும் நம்ம வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ இது என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸையும் க்ரியேட் பண்ணுது, டெப்ளீஷன் ஆஃப் ஃபிஷ்ஷையும் இது வந்துட்டு ஏற்படுத்துது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், அரசாங்கத்தின் சார்பில் வந்து டீப் சி ஃபிஷ்ஷிங்க்கு என்னெல்லாம் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை கொடுக்கணும். ஸோ ஜிபிஎஸ் வசதிகளை ஏற்படுத்தி தரணும். அந்த ட்ராலர்ஸை வந்துட்டு மாற்றுறதுக்கான சப்சிடிஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஃபிஷ் பேன் பீரியட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம், அதாவது ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது பண்ணணும். ஸோ மெரைன் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து அந்த மீன்பிடி மக்களுக்கு வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதனால் வந்து கோரல் பெட்ஸ், ஷ்ரிம்ப் ஹேபிட்டட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டிப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டு ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டூ ஆஃப்டர் பிளாஸ்ட்? ஸோ இப்போ சமீபத்தில் வந்துட்டு ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய முதல் வேலை டு அப்சர்வ் அண்ட் கலெக்ட் எவிடன்ஸ். அங்கே சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க மெட்டல் பீசஸ், சாயில், எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரெசிடியூ, ஸோ எங்கே வந்து இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க. ஸோ இதே வந்துட்டு அவங்க ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதை வந்து எங்கேருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த கெமிக்கல் வந்துட்டு எங்கே கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது எதுக்காக, ஒன்று இது ஆக்சிடென்டலாக நடந்ததா, இல்லை இன்டென்ஷனலாக வந்து பாம் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததா, ஸோ இது வந்து ட்ரிகர் பண்ணாங்களா, இல்லை வந்து இது ஆக்சிடென்டலாக வெடிக்க வச்சதா. ஸோ அந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் ரெசிடியூஸ், இதன் அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறது 4M டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இது மூலிமா கெமிக்கல்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு டைனி ஃப்ராக்மெண்ட்ஸையும் ரொம்ப க்ளோஸில் வந்து வாட்ச் பண்ணி அந்த பேட்டர்னை வந்துட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்துட்டு இந்த வெடி விபத்து அப்படிங்கிறது எந்த மாதிரி ஏற்படுது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து நடந்த பேனிக் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவருக்கு வந்துட்டு அந்த வெடிக்க வச்ச நபருக்கு வந்துட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் வந்துட்டு அந்த வெடிப்பொருளோடு வந்துட்டு கார்லேயே சுற்றிட்டு இருந்திருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெலிபரேட்டாக நடந்ததா ஆக்சிடென்ட்லாம் அப்படிங்கிறப்ப இப்போ வரக்கூடிய நியூஸ் வந்துட்டு இது டெலிபரேட்டாக வந்துட்டு, அதாவது
அந்த பெரிய பிளாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான அவங்க கூட்டாளிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக மாட்டும்போது பேனிக்கில் அவன் கார் எடுத்துகிட்டு சுற்றிருக்கான். ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, why do astronauts wear pressurized suits? ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு தேவையானது என்ன? இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூபிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. ஸோ கோல் KV2 ரீசெண்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு தெரியணும் இந்த SOKOL KV2 அப்படிங்கிறது வந்துட்டு விச் இஸ் அ சூட் மேனுஃபேக்சர்ட் பை ஸ்வெஸ்டா, அதாவது ரஷ்யன் கம்பெனி. என்ன எதுக்காக வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு ககன்யாத்ரீஸ்க்கு இந்த ரஷ்யன் சூட்டு தான் வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஒரு சூட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த ப்ரெஷரைஸ்டு சூட்ஸ் அப்படிங்கிறது? ஏன்னா ஸ்பேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏர் கிடையாது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அப்போ நார்மலாக ஹியூமன் பாடி அப்படிங்கிறது அங்கே வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான நார்மல் ஏர் ப்ரெஷர் அந்த பாடிக்கு வந்துட்டு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும், ஆக்சிஜன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணணும், அந்த டெம்பரேச்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அந்த சூட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் ரேடியேஷன் அதுக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஹியூமன் டு கோ டு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1961 யூரி கெகரின் வந்துட்டு போயிருப்பார். ஸோ அவருடைய சூட் டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எவால்வ் ஆகி இன்றைக்கி வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கன்வென்ஷனலாக நாசா யூஸ் பண்ணுறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மொபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த சூட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் எசென்ஷியலோ அதை வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு சோகோல் KV2 அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ரேர் எர்த் ஹைப்போதிசிஸ்? ஸோ ரேர் எர்த் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப நீங்கள் ஃபெர்மி பேரடாக்ஸ் அப்படிங்கிறது சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ஆஸ்ட்ரானமியில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப ஒரு 3 இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சோலார் சிஸ்டம்குள்ளே பூந்துருக்கு. ஒன்று வந்து மூவான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்தது 3I அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த 3I அட்லஸ் தான் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்பேஸில் வந்து மக்களை வந்துட்டு ஒரு இதில் வேர்ஜில் வச்சுருக்கு. ஏன் அப்படி வச்சுருக்கு அப்படின்னா, இந்த 3I அட்லஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 3rd இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் டு என்டர் அவர் சோலார் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஏலியன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. நாசா என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு வெறும் காமெட் தான். அதுக்கு பாருங்கள் டீகேஸிங் அப்படிங்கிறது நடக்குது, அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் பாருங்கள், அதோடைய வந்து ரைட் ரிஃப்ளெக்ஷனை பாருங்கள், அண்ட் அதோடைய டெய்ல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு லோபுன்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்துட்டு கண்டிப்பாக ஸ்பேஸில் வந்து ஒரு ஏலியன் டெக்னாலஜி தான், ரெக்கனசன்ஸ், அதாவது இந்த சோலார் சிஸ்டம் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு மேற்பார்வையிடுறதுக்காக வந்து ஏலியன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரேர் எர்த் ஹைப்போதிசிஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? டைம் கிடைச்சா பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது 3I அட்லஸ் அப்படிங்கிறது மூவா அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு. 3I அட்லஸும் அதே மாதிரி தான், காமெட் தான். ஏன்னா ஏலியன் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் இந்நேரம் வந்திருக்கணும். இந்த ரேர் எர்த் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் நாம் மட்டும்தான் இருக்கோமா? ரொம்ப வருஷமாக ரொம்ப ஆண்டுகளாக விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. மற்ற இடம்லாம் நம்ம வந்து டெலஸ்கோப்பில் வாட்ச் பண்ணும்போது ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. பட் அதில் வந்து மைக்ரோபியல் லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் காம்ப்ளெக்ஸ் லைஃப் லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேராக இருக்கும். ஏன்னா ஃபெர்மி பேரடாக்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு இடத்துல வந்துட்டு கோல்டிலாக் ஜோனில் வந்து ஒரு பிளானட் இருக்கிறதுனால மட்டும் உயிரினங்கள் அப்படியே வந்துடாது. அது ஹேபிட்டபிளாக இருக்கணும், அதில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன், மீத்தேன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ என்னெல்லாம் வந்துட்டு அதுலேயும் முக்கியமாக ஃபாஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட், அது வந்து உயிரினங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த எலிமெண்ட் இருக்கும். ரீசெண்டாக வீனஸோட க்ளவுட்ஸில் கூட பாஸ்பைன் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அனரோபிக் பாக்டீரியா இருக்குது, அரோபிக் பாக்டீரியா இருக்குது. அரோபிக் தான் வந்துட்டு ஆக்சிஜன் தேவை, அனரோபிக் ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஸோ ஆக்சிஜன் இல்லாமலும் பாக்டீரியாஸ் வந்துட்டு சர்வைவ் ஆகும். ஸோ நிறைய வந்து என்னென்னா, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, இவ்வளோ கேலக்ஸி இருக்குது,
இவ்வளோ அதாவது பபிள் யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு உயிரினம் இருக்காதா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்பிள் லைஃப் இருக்கிறதுக்கான மைட் பி காமன், பட் காம்ப்ளெக்ஸ் லைஃப் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு இட் ஷுட் பி ரைட். உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஜூபிட்டர் மாதிரியான ஒரு பிளானட் இருக்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் அது வாங்கிக்கணும். ஜூபிட்டர் மாதிரியான ஒரு பிளானட் இல்லை அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டை வந்துட்டு மோதும்போது அங்கே உயிர் வாழ்கிறதுக்கான தகுதியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிள் ஸ்டார் இருக்கணும், ஹேபிட்டபிள் ஜோனில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் மார்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, அப்போ சோலார் ரேடியேஷனால் அந்த பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அப்போ உனக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது உன்னோட பிளானட்டில் இருக்கணும். உன்னுடைய பிளானட்டோடைய கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லார்ஜ் மூன் இருக்கணும். அந்த இடத்துல கார்பன் ரீசைக்கிள் பண்ணணும், பிளேட் டெக்டானிக்ஸோடைய மூவ்மெண்ட் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அட்மாஸ்ஃபியர் இருக்கணும். அண்ட் நம்மளுடைய பிளானட் வந்துட்டு விச் ஷுட் நாட் பி க்ளோஸ் டு எனி சூப்பர் நோவா ஆர் பிளாக் ஹோல்ஸ். ஸோ அந்த ஜஸ்ட் ரைட் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எர்த்தோடைய சைஸு, ஆர்பிட், காம்போஷன், இது எல்லாமே வந்து ஒரு லைஃப்பை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருச்சு. ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறதும் உடனே நடக்க கிடையாது, இட் டுக்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன் எவால்வ் ஆகி வரது அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இப்படி நீங்கள் நேரோ பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மட்டும் யூனிவர்ஸில் தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் க்ரியேட் ஆகும். ஸோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முடிஞ்சால் டைம் கிடைச்சா கால் சாகனுடைய புத்தகங்கள் வந்துட்டு வாங்கி படிங்க, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பிரையன் கிரீன் படிச்சிங்கன்னா ஒரு ஹோப் கிடைக்கும், நம்ம தனியாக இல்லை அப்படிங்கிறது வந்து. ஸோ அண்ட் இது திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு. பிரையன் கிரீன் வந்துட்டு த ஹிடன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் கிடைச்சா படிங்க. ரொம்ப விஞ்ஞான ரீதியாக வந்து ரொம்ப உங்களை வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நீட்டாக கிறிஸ்பாக சொல்லுவான், இதுதான்ப்பா விஷயம், பேரலல் யூனிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஹிடன் ரியாலிட்டி. மிச்சியா காக்கு அவரை பற்றி படிச்சிங்க அப்படின்னாலும் அவருடைய புத்தகங்களும் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.